Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Full stack Java list tags பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். syntax வந்து பாத்தீங்கன்னா li content /li. இந்த லிஸ்ட் டேக்ல வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த ஆர்டர் லிஸ்ட்டை வந்து எப்படி சின்டாக்ஸ் எழுதுவாங்கன்னா OL/OL. ஸோ கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் காமனாக வரும். அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா UL/UL. ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கு, அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட் .html. இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளை கொடுத்து நம்ம HTML-உடைய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டிலில் நம்ம HTML ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு H3 ஹெட்டிங்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆர்டர் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஆர்டர் லிஸ்ட்டுடைய சின்டாக்ஸ் வந்து OL. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டுடைய சின்டாக்ஸ் LI. ஸோ இதில் வந்து வெப் டெக்னாலஜி, அடுத்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ LI ஜாவா. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். LI SQL. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம சர்வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2 3 அப்படின்னு போட்டு நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து வெப்பேஜில் ஷோ ஆகுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஹரிசாண்டல் லைன் ஒன்று கொடுத்துடலாம். ஹரிசாண்டல் லைனுடைய சின்டாக்ஸ் வந்து HR. ஸோ அடுத்தது வந்துட்டு நாம் இன்னும் ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படி போட்டுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணலாம். இதில் நம்மளுடைய ஆர்டர் லிஸ்ட் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல்
டெஸ்டிங். அடுத்த சப்ஜெக்ட் அதே மாதிரி ஆட் பண்ணலாம், ஜாவா. அடுத்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், SQL. அடுத்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம், செலினியம். ஸோ இப்போ நம்ம சர்வரை திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நடுவில் வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் கொடுத்ததுனால ரெண்டுத்துக்கு நடுவில் லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், அன்ஆர்டர் லிஸ்ட். .html. ஸோ நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டைட்டிலில் HTML அன்ஆர்டர் லிஸ்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டேஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம UL அப்படின்ற அந்த சின்டாக்ஸ் எழுதியிருக்கோம். அதில் வந்து நம்ம லிஸ்ட்டு ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ் ஆஃப் த வீக் ஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹாரிசாண்டல் லைன் ஒன்று கொடுத்தோம். எப்படி நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு ஹாரிசாண்டல் லைன் கொடுத்தோமோ அது மாதிரி இங்கே ஒரு ஹாரிசாண்டல் லைன் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து மந்த் ஆஃப் த இயர். ஸோ அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உண்டான சின்டாக்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டாக நம்ம ஒரு மந்த்தாக என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 to 3 வந்துச்சு. அன்ஆர்டர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. ஓகே, see you in the next topic. Thank you everyone.